மக்களே, ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம நிறைய டீமோட ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போறது வந்து டூ டைம்ஸ் ரெண்டு ரெண்டு டீமுமே வந்து அஞ்சு அஞ்சு கப் வச்சிருக்காங்க ஈச். ஒரு பெரிய ஐபிஎல்ல வந்து ஒரு ஜாம்பவான் டீம் ரெண்டு பேருமே வந்து ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு வந்து மும்பை. ரெண்டு பங்காளிஸ் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்க்க போறது வந்து சிஎஸ்கே. சிஎஸ்கே பத்தி நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்கேட ஸ்குவாட வந்து படி. சிஎஸ்கே ஸ்குவாட். அப்புறம் என்ன படி சீக்கிரம் ரெண்டு. சீக்கிரம் படிங்க. ஓகே சீக்கிரம் படிங்க, பாத்துருமா. டைம் டைம். பேட்டிங் விக்கெட் கீப்பர்ஸ் ம். பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனு. ம். அப்புறம் லெஜெண்ட் எம்எஸ்டி இருக்காரு, சஞ்சு சாம்சன், டெவால் பிரேவிஸ், ஆயுஷ் மாத்ரே, கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான், அப்புறம் உர்வில் பட்டேல். ஆல்ரவுண்டர்னு பாத்தீங்கன்னா சிவம் டூபே, ஜேமி ஓர்டன், அப்புறம் ராமகிருஷ்ணா கோஷ், அன்சுல் காம்போஜ், மேத்யூ சாட்டு, அமன் கான், பிரசாந்த் வீரு, ஜாக் ஃபோக்ஸ் இருக்காரு. பவுலர்ஸ் போனீங்கன்னா நூர் அகமது, ராகுல் சார், இது ஸ்ரேயஸ் கோபால், அக்கீல் ஹுசைன், மேட் ஹென்ரி, கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், ஸ்பென்சர் ஜான்சன். சூப்பரா தாங்க இருக்கு ஸ்குவாடு. ஓகே. பவுலிங் லைன் அப் இல்லைன்ற மாதிரி டீன் ப்ரோ சொன்னாரு. பவுலிங்லாம் இருக்கு, நல்லா பக்காவா இருக்கு. சிஎஸ்கேவும் பவுலிங் ஒரு லைன் அப் வெல் பேலன்ஸ்ட் பவுலிங் டீம். லைன் அப் இருக்கு. பவுலிங் லைன் அப் யார் இருக்கு? பவர் பிளேல யார் போடுவா? டெப்த்ல யார் இருக்கா சொல்லுங்க. நூர் டெப்த் போல அகமது யார்? இருக்காரு, ராகுல் சார் இருக்காரு. நூர் ஸ்பின்னு அகமது டெப்த்ல பாத்தீங்கன்னா போடுவாரா? இல்ல டெப்த்ல பவர் இல்லைங்க, பிளேல நான் பவர் பிளேல பவுலிங் போடும். ஆப்ஷன் தான் சொன்னேன் பவர் நானு. பிளேல போடுவாங்க. ஸ்பின்னர்ஸ். ம். இல்ல ப்ரோ, நான் சொல்றது டெப்த்ல போற பவுலிங்ல நேத்தன் எல்லிஸ் இருந்தாரு. நேத்தன் எல்லிஸ் இப்ப இன்ஜுரி முகேஷ் ஆயிட்டு அவர் ஆ சௌத்ரி, போயிட்டாரு. கலீல் அவர் ஒரு அகமது, பெரிய லாஸ் ஸ்பென்சர் தானே சிஎஸ்கே. ஜான்சன், மேட் ம். ஹென்ரி பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓகேங்களா. 5 பவுலர்ஸ் இருக்காங்க பேஸ்ல. மேட் ஹென்றி நியூ பால் பவுலர். மேட் நியூ பால் ஹென்ரி, பவுலர் டெப்த்ல கலீல் போடுறது அகமது. ஏன் நியூசிலாந்துக்கே முகேஷ் போடுறது சௌத்ரி கிடையாது. போடலாம்ல, முகேஷ் முகேஷ் சௌத்ரி போட சௌத்ரி வைக்கலாம் டெப்த்ல. நல்லா போடும். ம். முகேஷ் சௌத்ரி இல்லைன்னா போடுவாரு. ஆனா அவர் ஸ்பென்சர் ப்ரூவன் ஜான்சன் பவுலர் கூட கிடையாது. போடுவாரு, நல்லாதான். சிஎஸ்கேவோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து பேட்டிங் லைனப் வந்து செம ஸ்ட்ராங்கா வந்து திரும்பியும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து அவங்களோட ரிதமை கொண்டு வந்துட்டாங்க. பேட்டிங் ஆட்டம் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வர ட்ரேட்ல வந்து எடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பை அந்த டைம்ல வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே பிடிக்கல. ஏன்னா ஜடேஜா வம்சி சஞ்சு சாம்சன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப சஞ்சு சாம்சன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சு சாம்சன் நம்ம டீம்ல பர்ஃபார்ம் பண்ணி திரும்பி அந்த சிஎஸ்கேவே ஆனந்த இதை வாங்கி எதிர்பார்த்திருக்க தருவாரா? மாட்டாங்க. ஆமா சிஎஸ்கேவே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒன்று ஆமா நடந்திருக்கும்ட்டு. இது ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் ஆயிடுச்சு இப்ப. சஞ்சு சாம்சனோட ஐ திங்க் ஒரு இன்க்ளூஷன் வந்து டோனிக்கு எதிர்பார்க்கல. பதிலா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு அப்படின்றதுக்காக சாம்சன் போயிருக்காங்க போல. அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கடைசி ஆமா, இயரா ஃபியூச்சர் இருக்கலாம் ஃபியூச்சர் டோனிக்கு ஆஃப் மேபி. தோனி ம். ஃபியூச்சர் சிஎஸ்கே வந்து ரன் பண்றதுக்கோ லீட் பண்றதுக்கோ ஒரு ஃபேம் வேணும்ல. ஃபேம் தாண்டி ஒரு வெல் பேலன்ஸ்டு டெக்னிக்கல் பிளேயர் வேணும். அது நம்ம சஞ்சு அதே மாதிரி சாம்சன். தோனி மாதிரியே சேம் கேரக்டர், ஒரு காமா காமா ஆமா, இருப்பாரு. யாரும் கோவப்பட மாட்டாரு. அடிஷனல் நல்ல என்னன்னா அவர் ஒரு கேப்டன். நிறைய அவரு ஐடியாஸ் டீம் இருப்பாரு. டீம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆமா அது ஒரு நல்ல பாயிண்ட். சர்ஃப்ராஸ் கான் கரெக்ட். எடுத்திருக்காங்க. அது எதுக்காக சர்ஃப்ராஸ் கான் எடுத்தாங்கன்னு டொமஸ்டிக்ல தெரியல வந்து டீம்ல. அவர் எதுவும் டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் செம பண்ணாங்க பர்ஃபார்ம் டீம்ல இருந்து எடுத்தாங்க. டொமஸ்டிக்ல செம ஏன் பர்ஃபார்ம் எப்பயுமே பண்ணிருக்காரு இந்த ஐபிஎல் வாட்டி. ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயர் தான். பட் ஆமா, ஐபிஎல்ல யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல எல்லாரும். சர்ஃப்ராஸ் கான் எதுவும் பெருசா பண்ணது இல்ல, போன சீசனே பார்த்திருப்பீங்க. அவர் மோஸ்ட்லி பெஞ்ச்ல ஓகே. உட்கார்ந்தது தான் அதிகம் மேட்சை விட. பட் இந்த சீசன் ஆனா விளையாடுவாருன்னு எனக்கு ஒரு ஏதோ எக்ஸ்பெக்டேஷன் சர்ஃப்ராஸ் இருக்கு. கான் வந்து இந்த வாட்டி ஆட வைப்பாங்கன்னு தோணுது பிளேயிங் லெவன்ல. கீ பிளேயரா கூட இருக்கலாம். ம் இப்போ வந்து சர்ஃப்ராஸ் கான். டெவால் ப்ரூவிஸ் வந்து எங்க போனாலும் ரன்ஸா குவிக்கிறாரு. போன வாட்டியும் சிஎஸ்கே வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்ததுக்கு அப்புறம் செம்மையான டீம் கொண்டு போனாரு. அடி இந்த வாட்டி அவர்கிட்ட பொழந்தாரு. ரீசெண்ட் நிறைய டைம்ஸ்ல நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கன்ற மாதிரி தான் சொன்னீங்க. சர்ஃப்ராஸ் கான் கூட பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் நல்லா ஆடி இருக்காரு நல்லா நீங்க. பட் ஆடினாரு, வேர்ல்டு பிராக்டிஸ்லயும் சூப்பரா ஆடி கப்ல இருக்காரு. எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல. சர்ஃப்ராஸ் கான் வந்து இந்தியால மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா டெவால் ப்ரூவிஸ் வந்து இந்தியாலும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, சவுத் ஆப்பிரிக்கா லீக்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அப்புறமா எங்க போனாலும் எந்த பட் இப்போ லீக்ல வேர்ல்டு போனாலும் கப்ல பெர்ஃபார்ம் ரீசெண்ட் பண்ணிருக்காரு. மேட்சஸ்ல எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல அவரு. ம். ரீசன்ட் மேட்சஸ்ல வந்து மிடில் ஆர்டர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எல்லா மேட்சும் குயிக் 30 40 அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பேட் மேட்ச்னால தான் அவங்க தோத்தாங்க தவிர அவங்களும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்க டீம் தான். ஏன் ஈவன் தான் எல்லாரும் கப்படிப்பான்னு கூட எதிர்பார்த்தாங்கல்ல. ஆமா இப்போ ஓப்பனிங் வந்து வெல் செட்டில் ஆயிடுச்சு. சஞ்சு சாம்சன் அப்புறம் வந்து ருத்ராஜ் கேக்வாடே சொல்லிட்டாரு, நான் தான் ஓப்பனிங் ஆட போறேன் இந்த வாட்டி. போன வாட்டி ஆமா, அவங்க ஒன் 2 டவுன் பேர் தான் ஆட ஆடி போறாங்க. சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆமா அவங்க போன 2 வாட்டி பேர் தான் ஒன் ஆட போறாங்க. டவுன்லயே ஆடின்னு பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வாட்டி அவரே சொல்லிட்டேன், நான் ஓப்பனிங் தான் ஆட ஆயுஷ் போறேன் மாத்திரே அப்படின்னு நல்லா சொல்லிட்டு. தான் ஆடினாரு. ஆமா ஆயுஷ் அவர் மாத்திரை வந்து ஒன் டவுன் இருக்கு அவங்க. அவரை எங்க பிளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல.
ம். ஆயுஷ் மாத்திரை ஒன் டவுன் இறக்குவாங்க, இல்லைன்னா வந்து மறுபடியும் ஒன் டவுன் ஊர்வில் பட்டேலும் போல வாய்ப்பு இருக்கு. அதே பொசிஷன் சமயம் சேஞ்ச் பண்றதுனால ஏதாவது நடக்க சான்ஸ் இருக்கா? பிளேயர் மைண்ட் செட் மாறும். மேபி இப்போ ரெகுலரா ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீதர் நீங்க ஓப்பனிங் விளையாடுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட ஸ்டாண்டு, அந்த பால் அப்சர்வேஷனு, விளையாடுற அந்த ஃபேஸ் எல்லாமே அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பீங்க. மேபி உங்களோட Yeah. பொசிஷன் மாறும்போது பால் சேஞ்சஸ் இருக்கும். நீங்க விளையாடுற அந்த இதுவும் கண்டினியூட்டி மிஸ் ஆகும். அதுல நிறைய Okay. கொலாப்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாட் ஓன்லி என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லா இன்டர்நேஷனல் பிளேயருக்கே இது நடக்கும். ஆமா அந்த ஸ்குவாட் மாத்திட்டே இது பொசிஷன் மாத்திட்டே இருக்கும்போது அவங்க ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஃப்ளோர் கிளாரிட்டி, நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ரிப்பரோட வருவாங்க. அந்த டைம்ல வந்து திடீர்னு மாத்திட்டானா அவங்க அந்த மைண்ட் செட்டும் வந்து லூஸ் ஆயிடும். ஆனா யூஸ்வலா ஸோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், சிஎஸ்கே பொசிஷன் அவ்வளோ சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. சேஞ்சே பண்ண மாட்டாங்க. பிளேயர்ஸும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் தே கோ வித் ஃபார் த சேம் பிளேயர் டில் த ஃபைனல்ஸ். ஆமா அவங்க அவங்க வந்து கப்படிச்ச எல்லா மேட்சும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆமா அவங்க இப்போ போன வருஷம் கூட அவங்க தோத்துட்டே இருந்தா கூட ராகுல் திரிபாத்தியும் ஊதாவும் சான்ஸ் கொடுத்துட்டே வந்தாங்க. கண்டினியூவா. ஒன்ஸ் எப்போ நான் டோர்னமெண்ட் விட்டே வெளியே போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதை அவங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவாங்க, அந்த பிளேயர் ஆமா ஸ்டாண்ட்ஸ், அந்த பொசிஷனை. ஆமா இப்போ வந்து 2 யங்ஸ்டர்ஸ், கார்த்திக் சர்மா அப்புறமா வந்து பிரசாந்த் வீர், 2 பேரும் 14 கோடி குத்தி எடுத்தது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஒரு யங்ஸ்டரை நம்பி சிஎஸ்கே எடுத்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க வந்து இன்க்ளூஷன் கண்டிப்பா உள்ள வந்து ஆகணும். 14 கோடி மேபி அவங்க எடுத்து பிக்கெஸ்ட் சேஞ்சஸா இருந்தாங்கன்னா என்ன பண்ண போறீங்க அது 2026ல? அது பெஸ்ட். அது அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு சந்தோஷமா தான் இருக்கும், சிஎஸ்கே ஃபேன்ஸ். சரி, ஓகே. இப்போ ஃபேன் பேஸ்டு பிளேயர் எம்எஸ் தோனி வந்து ஒரு சில மேட்ச் தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆமா ஆமா, அதை அவருக்கு பத்தி ஒரு அவரோட என்ன ஏஜ் சொல்றீங்க? ஃபேக்டர் இன்ஜுரி இருக்குல்ல, கன்சர்ன். ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, ம். கால் அந்த பெயின். ஏன்னா ஒரு சீசன் சரியா ஆட முடியல, இன்கேஸ் லாஸ்ட் மேட்ச் ஆடணும் நிறைய அப்படின்ற சுச்சுவேஷன் அந்த மாதிரினா ஆடுவேன் அப்படின்ற மாதிரி இம்பாக்ட் பிளேயரா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இம்பாக்ட். இம்பாக்ட் பிளேயரா வந்து ஏன்னா இம்பாக்ட் இப்போ இம்பாக்டா பிளேயர் யூஸ் பண்ண சான்ஸ் இல்ல அவருக்கு டேன் பிரவுன். இன்னொரு பட் ஆப்ஷன் ஒரு இருக்கு. என்னன்னா சஞ்சு சாம்சன் ஆன் ஃபீல்டில் இருப்பாரு, கீப்பராகவும் இருப்பாரு, டீமையும் பேலன்ஸ்டா வந்து சஜஷன் கொடுப்பாரு, நிறைய கரெக்ஷன் பண்ணுவாரு. ஸோ இது பட் பெஸ்ட். எம்எஸ்டி ஆன் ஃபீல்ட்ல இருக்கணும் தானே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஆமா, அவர் ஆமா கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க ஒரு ஆப்வியஸ்லி. இருப்பாங்க. ம். ஆப்வியஸ்லி அவர் எதிர்பார்ப்பாங்க. இம்பாக்டா யூஸ் பண்ண ஆனா ஒரு ஒரு பினிஷர் ரோல்ல வரும்போது இப்போ ஒரு ஓவர்ல 20 ரன் அடிக்கணும் அப்படிங்கும் போது இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன் ஒண்ணு இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தோனி இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவருக்கு கண்டிப்பா தோனியை எவ்வளவு மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்ஜுரியா இருந்தா கூட இன்ஜுரி. ஆமா ஏங்க தோனி ஒரு இன்ஜுரியா பிளேயிங் இருந்தாலும் லெவல்ல அடுத்த இருக்கும்போது சீசன் அவர் எப்படி தூக்கிடுவார். இம்பாக்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க? பிளேயிங் லெவல் இல்லைன்னா அவர் ஆன் இப்போ ஃபீல்ட்ல இம்பாக்ட் பிளேயர் கண்டிப்பா லிஸ்ட்ல டெஃபினட்டா இருந்தாருன்னா இருப்பாரு அவரு. இம்பாக்ட் ம். பிளேயர் லிஸ்ட்ல இருந்தாருன்னா ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கண்ணை மூடி தோனி இறக்கிடுவாங்க. ஏன்னா அவர் கன்ஃபார்மா முடிச்சு கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியும், எல்லாருமே தெரியும். சரி, அவர் ஆன் ஃபீல்ட்ல இருந்தாருன்னா யாரை இம்பாக்டா யூஸ் பண்ண போறாங்க நான் மேட்ச்ல? ஆன்ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா இவரு ஊர்வில் பட்டேல் இல்லைன்னா வந்து கார்த்திக் சர்மா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜடேஜாக்கு ரைட் லெக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பிரசாந்த் வீர். ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, பேட்டிங்கும் சூப்பரா ஆடுறாரு. அதே மாதிரி கார்த்திக் சர்மாவும் சரி, நல்ல செம ஹிட்டர். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பேட்டிங்கும் மிடில் ஆர்டரும் சூப்பரா இருக்கு. சிவம் துபேவும் செம ஃபார்ம்ல வந்துட்டார் இந்தியாவுக்கு. இப்போ வந்து சிவம் துபே வந்து ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆடுறாரு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து காலை நவுத்த மாட்டார், நின்ன இடத்துல இருந்து ஆடிட்டு இருப்பாரு. இப்போ வந்து ஃபுட் ஒர்க் பண்றாரு, எல்லாமே கரெக்டா, எல்லா பாலுமே அவர் வீக்னஸே கிடையாது, எங்க போட்டாலும் ரன் அடிக்கிறாரு. எனக்கு என்னமோ சஞ்சு யாருங்க? சாம்சன் சிவம் எடுத்தது துபேவா? ஒரு நல்ல டெசிஷன் ம். தான். பட் ஸ்டில் ஜடேஜா அவங்க லூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இன்னமும் இருக்கு. சஞ்சு ஆமா சாம்சன் எடுத்தது ஒரு நல்ல சாய்ஸ், பட் ஸ்டில் ஜடேஜாவை மிஸ் பண்ணிட்டாங்களோ, ரொம்ப மிஸ் பண்ண போறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐ கொஸ்டின். திங்க் டோனிக்கு இது லாஸ்ட் சீசனா இருக்கிறதுனால தளபதி வந்து ஆப்போனன்ட்ல விளையாடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்ததுனால அப்படி நடந்திருக்குமா? அப்படியெல்லாம் இருக்காது இது. பேட்டிங் ஆட, தளபதி பவுலிங் போட, அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவரு சம ஜடேஜா இருக்கும் எங்க, அதுவும். ஜடேஜாவுக்கு எங்க இதாச்சுன்னா அந்த கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு ரிட்டர்ன் அது ரீடேக் பண்ணும்போதுல இருந்தே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு கரெக்டா ஒரு கோஆர்டினேஷனோட போகல. நம்ம ஆமா. சுரேஷ் ரெய்னா மாதிரி அவர் பார் கடைசியில லெஃப்ட் ஆகிட்டார் என்டையர் ஐபிஎல் அவுட். அந்த மாதிரி மேபி இவர் அந்த ஆப்ஷனுக்கு போகாம மேபி இவர் லாங் ரேல விளையாடலாம் இன்னொரு அனதர் 2 or 3 years. அதனால வேற பிரான்ச்சைஸ் சூஸ் பண்ணிருக்கலாம். ஜடேஜா மாதிரி ஒரு பெரிய பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா சிஎஸ்கேவால? அதுக்கு பிரசாந்த் வீர் வந்திருக்காரு. அவர் போக போக அவளை குரூம் பண்றதுதான். சிஎஸ்கே எப்பவுமே ஒரு பிளேயர் வந்து குரூம் பண்ணது கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பிரான்ச்சைசி, ராஜஸ்தான் மாதிரி பிரான்ச்சைசி வந்து யங்ஸ்டர்ஸ் குரூம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ புதுசா இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க, அது வந்து கிளிக் ஆனா அவங்களுக்கு பாசிட்டிவ் அமையும். என்ன கேட்டா டெஃபினட்டா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஏன்னா நிறைய நானும் கப் அடிச்சதுக்கு அவர் கண்டிப்பா ஒரு நானும் சொல்லுவேன். நிறைய கப் அடிச்சதுக்கு அவர் ஒரு மெயின் ரீசனாவே இருந்திருக்காரு.
ம் ஒரு பால்ல ஒரு 4 6 அடிக்கணும்னா ப்ரெஷர் ஆகாம ஹேண்டில் பண்ணி ப்ரெஷர் கரெக்டா ஹேண்டில் பண்ணி கரெக்டா மேட்சை கொண்டு மேட்சை போவாரு. கொண்டு போயிட்டு கப் அடிச்சிருக்காங்க. வந்து அந்த ஒரு பிக்கு ம் பாத்தீங்கன்னா இன்னமும் ட்ரெண்டிங்ல இருந்திருக்கும், அந்த தோனி வந்து தூக்குற அந்த பிக்கு அந்த குஜராத்ல. ஸோ ஆமா. அது ரொம்ப இப்ப தோனி தோனி ஆடலனா யார் பினிஷரா இருப்பா? ஓவர்டனா? ஓவர்டன் நம்பி போவாங்களா? ஓவர்டன் நம்பி தான் போகணும், வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? கண்டிப்பா ஓவர்டன் நம்பிலாம் போக முடியாது. அவர் ஒருத்தரை மட்டுமே நம்ப முடியாதுல்ல. வேற ஆப்ஷன் என்னன்னு கேக்குறேன் நான், வேற ஆப்ஷன் வேற யாரு இருக்கு? ஆப்ஷன் வந்து ராமகிருஷ்ணா கோஸ்ட் இருக்காரு. ஆ செம செம பினிஷரு, செம பவுலிங்கும் பினிஷர், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் சிவம் போடுவாரு. பவுலர். தூபே இருக்கும்போது எதுக்குங்க அவர்லாம் போறீங்க? சிவம் துபே வந்து இப்ப இந்தியாவே வந்து பினிஷரா யூஸ் பண்ணல. அவர் வந்து நடுவுல இப்ப 5 ரவுண்டுக்கு அப்புறம் யூஸ் பட் பண்றாங்க. சிஎஸ்கேல அவரோட ரோல் அதுதானே. பட் இன்னொரு மோஸ்ட்லி அவர் பாயிண்ட் சொல்றேன் 50 டவுன் ஸ்ரீதர், தான் போவாரு. லாஸ்ட் ம். சீசன் நிறைய அவரு தான் டீமை ஃபினிஷ் பண்ணி விட்டாரு. அதை நீங்க நல்லா ஆமா. நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாட்டி அவர் ஃபார்ம் ஃபினிஷர் கட்டல. இல்ல, அதுதான் பயங்கரமா டீம் இல்ல நிறைய பண்ணிருக்காரு ஃபினிஷ் கண்டிப்பா. பண்ணி விட்டாரு. பேட்டிங். டீம் நிறைய ஃபினிஷ் பயங்கரமா பண்ணி ஆனா விட்டாரு. சிஎஸ்கே நோ அதர் ஆப்ஷன்ஸ் இல்ல. இப்போ அவர் அவ்வளவு தான் 5th டவுன் ஆடி ஆகணும். வேற யாருமே இல்ல அந்த இடத்துல. போன வாட்டி ஆப்ஷனா வந்து கிடையாது. எப்பவுமே போன வாட்டி எப்பவுமே வந்து ஒயிட் ஆகர் போடாம நவரு கூட நோ மாட்டாரு. அதர் பால் அப்படியே ஆப்ஷன்ஸ். விட்டுருவாரு. அப்படியே விட்டுருவான். ம். பால் விட்டுருவாரு. ஆனா இந்த வாட்டி பட் ஃபுட் இப்போ ஒர்க் நீங்க பண்றாரு, தான் சொன்னீங்க, இப்போ நவுறாரு. ஃபுட் ஒர்க்லாம் சூப்பரா இருக்கு, நல்லா கரெக்ட் ஆடுறாரு, பண்ணிருக்கான். அது வீக்னஸே போன கிடையாது வாட்டி அப்படின்ற சொல்றேன். மாதிரி சொன்னீங்க. ஸோ போன வாட்டி தட்ஸ் வை இப்போ சொல்றேன். ஒரு ஃபினிஷரா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா. ஆமா. ஏன்னா சிஎஸ்கேக்கு நோ அதர் ஆப்ஷன் போது தூபே தான் கண்டிப்பா போய் ஆகணும். நான் இன்னொரு பாயிண்ட் அவரை சொல்றேன். முன்னாடி ஆட விட்டாங்கன்னா ஃபினிஷர்ல யாருமே இருக்க இன்டர்நேஷனல் மாட்டாங்க. கிரிக்கெட்ல சான்ஸ் வேணும். நம்ம பிளேஸ்மெண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அதனால நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாம், நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் பிளேஸ்மெண்ட். சிஎஸ்கேல அப்படி கிடையாது. அவர் ஒரு ஸ்டார் பிளேயரு, அகைன் அகைன் விளையாட போறாரு. என்ன அவரு பண்ணாலும் அங்கேயே தான் இருக்கும். அங்கதான் இருக்க போறாரு. மேபி அந்த ஒரு மைண்ட் செட் மாறும். அதனாலதான் போன சீசன் வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. எடுத்திருந்தாருன்னா நிறைய மேட்ச் வின் ஒரு பண்ணிருப்பாங்க. லெத்தாஜி கிரிக்கெட் விளையாடுறாரு ஒருவேளை அப்படின்றீங்களா? இந்த வாட்டி கரெக்ட். ஒரு அப்படிதான். டீமா பெர்ஃபார்ம் பண்ணி தோனிக்கு அப்படி ஒரு பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் டீமே கொடுக்க அந்த மாதிரி வாய்ப்பு தான் இருக்கு. விளையாடுற மாதிரி இருக்கு. தோனிக்கு ஒரு ஃபேர்வெல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீமா பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த வாட்டி நினைக்கிறேன். ஆனா பட் டாக் ஆஃப் த டவுன் அதான் போயிட்டு இருக்கு. தோனி ம். வந்து மேபி லாஸ்ட் சீசனா இருந்தா கப்போட எண்ட் பண்ணணும், கப்போட முடிக்கணும் அப்படின்னா டீமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனா கப்பை தூக்கி தோனிட்ட கப்போட கொடுக்கணும். கப்போட முடிக்கணும்னா அந்த டீம்ல பட் பேட்டிங் இந்த இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வச்சு அவங்க எஸ்ஆர்ஹெச் மாதிரி இந்த 260 280 ரன்ஸ்லாம் அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அதுக்கு பண்ண முடியாது. சஞ்சு பட் சாம்சன். பவுலிங்ல ம். சேஞ்சஸ் நிறைய கொண்டு வரலாம். ஏன்னா அந்த நூர் அகமது ஒரு டைரக்டா ஸ்ட்ரைட்டாவே ஒரு 4 ஓவர் நல்லா போடக்கூடிய இடம்லாம் இருக்கு. அதுல மேபி ஒரு 1 or 2 விக்கெட் இம்பார்ட்டன்ட் விக்கெட் போச்சுன்னா மேட்சே மாறிடும். அதுக்கு ஆனா இப்ப சான்சஸ் இருக்கு. ஆனா இப்ப அதுதான் பிரச்சனையே. நூர் ம். அகமது வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான்லயே ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் ஆடவே வைக்கல நூர் அகமது. ஆமா. ஏன்னா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டொமஸ்டிக் லீக்லயும் இது இன்டர்நேஷனல் லீக்லயும் வந்து IL T20லும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா SA T20லும் சரி அவர் வந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது கூட டீம் ஒரு இல்ல அததான் ஒரு சொல்றாங்க. 230 to 240 ரன்ஸ் சேஸ் பண்ற அளவுக்கு பவர் ஹிட்டர்ஸ் யாரா இருக்காங்களான்னு கேக்குறேன் இல்ல. சஞ்சு சிஎஸ்கேல. சாம்சன் பிக் பண்ணதான். சஞ்சு சாம்சன், ஆயுஷ் ருத்ராஜ் ஆயுஷ் கெய்க்வாட் மறுபடியும் மாத்ரே பழைய ருத்ராஜா ஆயுஷ் வந்தா மாத்ரே சஞ்சு சாம்சன், வேற மேபி யாரு? அவங்களாம் கண்டிப்பா பவர் பிளே வரைக்கும் தான் ஆடுவாங்க, அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு சொல்றேன் நான். ஊர்வில் பட்டேல். வேற உர்வில் ஏதாவது பட்டேல், பேக்கப் பிளான்ஸ்? கார்த்திக் சர்மா. 240 சேஸ் பண்ற அளவுக்கு பெரிய பிளேயர்ஸ். 2 ஏன்னா 242 பண்றதுக்கு எல்லாருமே பெரிய யங்ஸ்டர்ஸ் தான் பிளேயர்ஸ். வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த இடத்துல ஜடேஜா மிஸ் பண்ணுவாங்க அவங்க. சிஎஸ்கேவோட ஜடேஜா. ஸ்ட்ராட்டஜியே நீங்க ஏர்லி பாருங்க, எங்க சுத்தினாலும் 2008ல ஜடேஜா இருந்து வந்து நிப்பீங்க கடைசியில. எங்க 2008ல இருந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து எப்பவுமே ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா தான் போயிருக்காங்க. பெரிய டோட்டல்லாம் சேஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துட்டு லோ டோட்டல் கம்மி பண்ணிட்டு அதை சேஸ் பண்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருந்திருக்கு. ஆனா போன வருஷம் வந்து அது தலைகீழ அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து பேட்டிங்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண எல்லாரும் ஹை ஆரம்பிச்சாங்க. ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. ஆமா. இவங்களால அதை சேஸ் பண்ண முடியல. கரெக்டா அந்த 20 30 ரன்ஸை வந்து யாரு எனக்கு தெரிஞ்சு சேஸ் அந்த பண்ண மாதிரி முடியாது. எஸ்ஆர்ஹெச் இந்த 280 அடிக்க ஆரம்பிச்சது எல்லா டீம்ஸும் அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இவங்களும் லத்தாஜிக்கா கொஞ்சம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ஆமா. ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. அது ஸ்டீபன் பிளெமிங்கே சொல்லியிருந்தாரு, நாங்க எப்பவுமே எங்க ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிருந்தோம். ஆனா இந்த வாட்டி டீம் எல்லா டீமும் வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்க வந்து ம். தப்பான ஜட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். டெசிஷன் தப்பா எடுத்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல கூட எப்பவுமே டோனியோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். ஆனா இந்த வாட்டி ஃபுல்லா மகாராஷ்டிரா பிளேயர்ஸா இருக்காங்க. ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மகாராஷ்டிரா பிளேயர். ஃபுல்லா ஆ, நிறைய மகாராஷ்டிரா பிளேயர்ஸா இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ருத்ராஜ் கெய்க்வாடோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவரு வந்து இன்டர்நேஷனல்ல பிளேஸ்மெண்ட் இல்ல, ஃப்ரீயா ம். இருந்தாரு, உட்காந்து அனலைஸ் பண்ணாரு, நியர்பைல யாரா இருக்கான்னு சொல்லி பிக் பண்ணாரு. பட் அவங்க எல்லாம் வந்து இதுல ஜொலிக்கணும். ஆமா. விளையாண்டு அவங்களோட பிளேஸ்மெண்ட் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஆனா மேபி 2 யங்ஸ்டருமே சம பிளேயர்ஸ். பிரசாந்த் வீரும் சரி, கார்த்திக் சர்மாவும் சரி. அதே சமயத்துல வந்து குர்ஜப்ரீத் சிங் வந்து TNP ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே பண்ணுவாரா
அவர் ஏன்னா டெப்த் bowling போல செம்ம யாக்கர் ஸ்னைல் பண்ணுவாரு. அவர் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா மேபி bowling வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். மேபி அதை தவிர்த்து சிஎஸ்கே என்டையர் டீம் ஸ்குவாடுக்கே அது ஒரு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குமோ என்னமோ, அது ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்ட்ல இருக்கும். நேத்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போடுவாரு, நியூ பாலையும் போடுவாரு, டெப்த் ஓவர்ல ஸ்லோவர் பாலா போட்டு நாக் அவுட் பண்ணுவாரு. டெத் ஓவர்ல நிறைய செம மேட்சஸ் bowler. சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு அவரு, ஆமா, சிங்கிள் பாலா. பஞ்சாபுக்கும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா இவ்வளவு பேட்டிங் என்ன இருக்கு, பேட்டிங் இருக்கு டீம் பொறுத்த வரைக்கும். ஆனா பவுலிங்னா வந்து நேத்தன் எல்லிஸ் போனதுனால டெப்த் bowling தான் இந்த டீம்ல இல்ல. ஏன்னா கரெக்ட். கலீல் அகமத் நியூ பால் போடுவாரு, அன்சுல் கம்போஜும் நியூ பால் பவுலர் தான். ஆனா டெப்த்ல மேட் போறதுக்கு ஹென்ரி, பவுலரே இல்ல. மேட் மேட் ஹென்ரி ஹென்ரி இருக்காரு, நியூ பால் பவுலர் தான். நியூ பால் போடுவாரு, பேட்டிங் நல்லா பண்ணுவாரு அவரு. ஜாக் ஃபோக்ஸ், சக்காரி ஃபாக்ஸ் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். 75 ரன் ஒரு மேட்ச் தான் ஆடுனாரு இந்தியா கூட. அவர் போட்ட ஓவர்ல 75 ரன். ஆஹா, நியூசிலாந்து ஹிஸ்டரியிலே ஹையஸ்ட் ரன் ஹையஸ்ட் ரன் கொடுத்தது அவர் தான். கன்சியூம் பண்ணியிருக்காரு அவர் தான். ஸோ சக்காரி ஃபாக்ஸ் கொடுக்கறது வந்து டவுட் தான். அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நல்ல அவ்வளவு ஓடலில் பாட்மேன் இருந்தாரு, அவரை விட்டுட்டு ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்திருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஆஸ்திரேலியாவே சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, குஜராத்துக்கு ஆடும்போது சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அவரை எப்படி நம்பி எடுத்தாங்கன்னு தெரியல. இவரு ராமகிருஷ்ணன் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஃபாஸ்ட் பவுலர். அவர் சூப்பரா bowling போடுவார். ஏன்னா அவரை சூப்பரான எப்படி ஸ்குவாட்ல யூஸ் பண்ண போறாங்களா என்னன்னு தெரியல, அதுக்கு கேக்குறேன் நான். பேஸ் ஏன்னா அவருக்கு இருக்கு, இல்ல பேஸ் ஸ்குவாட்ல இருக்கு. இடம் இருக்கா, ஃபேஸ் இருக்கு, ஸ்குவாட்ல இடம் இருக்கா அவருக்கு? ஜேமி அதான் ஓட்டன் வேணா, ஜேமி ஓட்டன் வேணா ஒரு ஸ்குவாட்ல ஜேமி இடம் ஓட்டன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா போறதுக்கு சான்ஸே இல்ல. அதுதான். ஏன்னா வேற பிளேயர் எடுக்க முடியாது, ஆல்ரெடி வேற யாரு நூர் அகமது, ராகுல் சார், கலீல் அகமது, மேட் ஹென்ரி இவங்களா இருக்கும் போது அவருக்கு போக மாட்டாங்க. அதுதான் வாய்ப்பு இல்ல. ஓகே. இப்போ வந்து டீம் ஓவரால் வந்து போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து கொஞ்சம் நல்லாவே நல்லா எடுத்திருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகுமா? சிஎஸ்கே இந்த டைம் மேபி இருப்பாங்க, 50-50. டேபிள்ல இருப்பாங்க. ஐ திங்க் என்னோட 50-50. சாய்ஸ் வந்து 50-50. டேபிள்ல இருப்பாங்கன்னு தோணுது. நான் வந்து இந்த வாட்டி சிஎஸ்கே வந்து 4th பிளேஸ் போறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இல்லைன்னா டேபிள்ல இருப்பாங்க. 5th பிளேஸ்ல இல்லை 4th பிளேஸ்ல முடிப்பாங்க. ஏன்னா டஃப்பான காம்படிட்டர் ஒருத்தர் இருக்காங்க. அது டீம் தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். மும்பை இந்தியன்ஸ், பல்டான்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் படிங்க ஸ்ரீதர். எம்ஐ 2 minutes ரீன்றான். மும்பை இந்தியன்ஸ் டீம் மட்டும்தான் இந்தியன் பிளேயரை நம்பி ஃபுல்லா ஸ்குவாட் ரெடி பண்ணிருக்க ஒரே டீம் தான். ப்ராப்பர் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சர்ஃபேன் ரொத்தஃபோர்டு, அப்புறம் டேனிஷ் மேல்வார், ரயன் ரெக்கில்டன், குவிண்டன் டிகாக், ராபின் மின்ச், 3 பேருமே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். பட் யாரை எடுக்கிறதுனே அவங்களுக்கு நோ அதர் ஆப்ஷன், யாரை எடுக்கிறதுனே தெரியல. கண்டிப்பா யோசிக்க படிச்சு 3 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா சூட்ட மூடிட்டு இருங்க டீம் ப்ரோன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். சிம்பிளா அதுக்கப்புறம் ஒரே கல்யாணம் இதை கட் பண்ணிடுறா. ஹார்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்டர், சல்தூர் தாக்கூர், நமந்தீர், ராஜ் அங்கத் பாவா, கார்பின் பாஸ், அதர்வா ஆங்கோலேக்கர், மயங்க் ராவத். பவுலர்ஸ் போனீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், மயங்க் மார்க்கண்டே, அல்லாஹ் கசன்ஃபர், அஸ்வானி குமார், ரகு சர்மா, முகமது இசார். ஓகே, அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ஷனுக்குள்ளேயே போல, அதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய விஷயம் பண்ணாங்க. ட்ரேட்ல வந்து ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்டு வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. எப்போ மும்பை வந்து ட்ரேட் பண்ணாங்களோ அன்னில இருந்து பழக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் எடுத்துனாங்க. ஷர்துல் தாக்கூர் உள்ள எடுத்தது பெருசா நான் எதுவும் சொல்ல விரும்பல. அவரு எதுக்குன்னா தீபக் சாகருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். தீபக் சாகர் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அவரு கொண்டு வருவாங்க. வேற எல்லாம் மத்த பெஞ்ச்ல இருப்பாங்க. அவரு கண்டிப்பா 50 ரன்ஸ் கொடுக்குற பவுலர் அவரு. அவரை போய் சர்துக்கு இவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா சொல்றீங்க தீபக் சாருக்கு? தீபக் சாகர் வேற வழி இல்ல. அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கோர் பிளேயர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆக்ஷனுக்கு வெறும் 2.5 கோடிக்கு தான் போனாங்க. 2.5 கோடி போயிட்டு குவிண்டன் டிகாக போய் 1 கோடி ரூபாய் எடுத்தது வந்து மிகப்பெரிய ஸ்டீல். நினைக்கிறேன் செம பை எடுத்துட்டாங்க.
பட் டைரக்டா ஏன் ஓப்பனிங் டிகாக்கு இறக்கிடுவாங்க. யாரும் போல அப்படின்றது தெரியல எனக்கு. ஏன்னா பேஸ் ஏன்னா பிரைஸ்லயே மும்பை டைரக்டா மும்பை மும்பை வாங்கிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்ல இருந்து டிகாக்கு ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் என்ன சொன்னாருன்னா வந்து நீங்க வந்து பேஸ் பிரைஸ் 1 crore 2 crores தான் போவாங்க எப்பவுமே ஃபாரினர்ஸ். பேஸ் பிரைஸ் 1 crore இருப்பாங்க, நான் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வேணும்னு ரிட்டையர்ல இருந்து வர வச்சு ஆக்ஷன்ல ஜாயின் பண்ண வச்சாங்க. சீக்கா இப்போ சார் அடிக்கடி மும்பைக்காக தான் சொல்லுவாரு. டிகாக்கு மறுபடியும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வந்தாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, அவங்க மேனேஜ்மெண்டே சொன்னாங்க, சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அப்படிலாம் இருக்காது. இது அவங்க ப்ரீ பிளான் ஆக்சுவலா அவங்க ப்ரீ அதான் பிளான். இப்போ இன்டர்நேஷனல் டிகாக்கு பேஸ் பிரைஸ்லயே மும்பை இந்தியன்ஸ் எடுத்தாங்க. பட் அதர் டீம்ஸ் போயிருந்தாங்கன்னா மும்பையால கண்டிப்பா எடுத்திருக்க ஏன்னா முடியாது. அப்போ வந்து டிகாக் ஃபார்ம்ல இல்ல. எப்போ எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வராரு, செஞ்சுரி அடிக்கிறாரு. இந்தியா இல்ல சவுத் இல்ல ஆப்பிரிக்கா. டீன் பிரவுன், அப்போ அந்த டைம்ல வந்து மும்பை கிட்ட 2 crore சம்திங் தான், ஆமா, 1.8 2 crores தான் நம்ம இருக்கு. சம்திங் தான் இருந்தது. டிகாக் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல இது மாதிரி கேகேஆர் ஆடும் போது ஃபார்ம்ல இல்ல, ஆனா யாருமே எடுக்கல. அதனால எடுத்துட்டாங்க மும்பை. ஆனா அது மேட்ச் முடிஞ்ச உடனே, ஆக்ஷன் முடிஞ்ச உடனே இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா T20 டோர்னமெண்ட் நடந்துச்சு. இது பைலேட்டர் சீரிஸ் இந்தியால. செஞ்சுரி அடிச்சிட்டாரு வந்து. அப்பத்துல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாரா, இன்னும் நிறுத்தவே இல்லை, செம ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப ரயன் ரிக்கல்டன்னா இல்ல வந்து டிகாக்கான்னு பார்த்தா கன்ஃபார்ம் டிகாக் தான் இருப்பாங்க. ஏன்னா டிகாக் தான் 2020 போவாங்க. கப் அடிக்கும் போது டிகாக்கும் ரோஹித் சர்மா தான் ஓப்பனிங். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் டிகாக் கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டிகாக்கு தான் போவாங்க. போக மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, சீக்கா அதை சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கா கூட சொல்லுவாரு அடிக்கடி, அவர் வாரி வழங்கும் மல்லர் பவுலர்ல அப்படின்னு. தாக்கூர் ஆமா, அவர் சால்ட் போட்டாவே ஷர்துல் தாக்கூர் லார்டு கண்டிப்பா லார்டு எல்லாருக்குமே தெரியும். லாடு நீங்க சொல்லிதான் லாடு தெரியணும்னு இல்ல. முத்து லார்டுன்னு லாடு என்னடா லார்டு, அவங்க ஒண்ணுமே பார்ப்பாங்க. ஒண்ணுமே போட மாட்டான். மினிமம் 40 ரன்ஸ் அவங்க போட்டாவே. லார்ட் ஷர்துல் மினிமம் தாக்கூர். கேரண்டிங்கிற மாதிரி மினிமம் 40 ரன்ஸ். அதுக்கப்புறம் போறதுல எக்ஸ்ட்ரா அடுத்த டீமுக்கு சரி, தான் இந்த பெனிஃபிட். இந்த பட் டீம்ல மும்பைல பாத்தீங்கன்னா இது ஃபாரினர்ஸ் யார செலக்ட் பண்றதுன்னே யாருக்குமே தெரியலங்க. அந்த மாதிரி மானவரியா இங்க என்ன வச்சிருக்காங்க ஃபுல்லா. பிரச்சனைனா மும்பை இந்தியன்ஸ்ல பிளேயிங் 11 எடுத்து வச்சுட்டு பெஞ்சில் இருக்க பிளேயிங் வச்சு ஒரு டீம் உருவாக்கலாம். செம டீமா இருக்கும் அது. நிறைய கண்டிப்பா பண்ணலாம். அது வீக்னஸ் என்ன சொல்லுவீங்க இந்த டீம் சொல்லுங்க. எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு இந்தியன் பிளேயர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஆமா, ஃபாரின் பிளேயர்ஸுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இன்னொரு இதான் ஃபாரின் ஃபாரின் பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் தனியா எல்லாம். ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்குவாடுக்கு இன்னொரு ஸ்குவாட் வச்சிருக்காங்க. இல்ல மும்பை இந்தியன்ஸை வீக்னஸ் எப்படி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேலன்சிங் ஸ்கவுட்டிங் டீம். பயங்கரமா பண்ணாங்க. அவங்க வந்து வில்ஜாக்ஸ் ஆர் எல்லாத்தையும் சாண்ட்னர் டிக் கண்டிப்பா பண்ணிட்டாங்க. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் போக முடியும். அதே மாதிரி விக்கெட் கீப்பிங் பாத்தீங்கன்னா ரிக்கில்டன் ஆர் டிகாக்கு அந்த மாதிரி தான். ஆல்ரவுண்டிங்ல ஏதாவது ஒண்ணு. விக்கெட் கீப்பர்ல யாராவது ஒருத்தர். குவிண்டன் டிகாக் தான் போவாங்க. பட் ஆனா எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். ஆனா இங்க என்ன நம்ம அதுக்காக என்ன பெஞ்ச்ல உட்கார வைக்க பெனிஃபிட்னா முடியாதுல்ல. இவன் ட்ரெண்ட் போல்ட்டே உட்கார வைக்க முடியும். ஏன்னா ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் இருக்கு. இரு மிச்சல் சாண்ட்னர் நல்லா ஆமா, கேமியோ பண்ணாரு, பவுலிங் நல்லா போட்டுருக்காரு. அவருக்கும் ஆப்ஷன் வச்சிருக்கேன். சூப்பர் ஒரே பால்ல சூப்பரான ஆல்ரவுண்டர். இல்ல இல்ல ஒரே பால்ல டோர்னமெண்ட் மாத்திட்டாரு. அவருக்கும் பேக்கப் வச்சிருக்காங்க டீம்ல. அவரே உட்கார வச்சுட்டு இன்னொரு பிளேயர் விளையாட வைக்கலாம். வில்ஜாக்ஸ், சர்ஃபேன் ரத்தஃபோர்டு இவ்வளவு பேரை டீம்ல வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க இல்ல, தெரியல. இப்போ மீதி வந்து அதர் பிளேயர்ஸ்லாம் கண்டிப்பா பெஞ்ச்ல தானே மும்பை இப்ப உட்கார்ந்து. மும்பை ரதர்ஃபோர்டு டீமை பொறுத்த பெர்ஃபார்ம் வரைக்கும் பண்ணலனா இவன் நமந்தீர் உள்ள வந்துரும். மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்சே பிளேயர் எப்படி நான் பிக் பண்ண போறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சே கேப்டனுக்கு. பிளேயிங் 11 போறது சேலஞ்ச். பிளேயிங் 11 தான் சேலஞ்ச். வீக்னஸே இந்த டீம்ல வந்து பார்க்க முடியல. ஒரு வீக்னஸ் என்ன இருக்குன்னா இவங்க எல்லாருமே வந்து நல்ல பவுன்ஸ் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ரோஹித் சர்மாவும் சரி, ரிக்கல்டனும் சரி, டிகாக்கும் சரி, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் எல்லாமே இவங்க முட்டி கீழே யார் போடுறாங்களோ அவங்க தான் வந்து இந்த டீம் ஜெயிப்பாங்க. மற்றபடி வீக்னஸ் சொல்லவே முடியல. முட்டிக்கு மேல போடுற எல்லா பாலும் அடிச்சிருவாங்க. அவ்வளவு முடிஞ்சு. ஆமா, கன்ஃபார்ம். என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க லெக் ஸ்பின்னர் வந்து இல்ல. ஆனா மயங்க் மார்க்கண்டேவ திரும்பியும் டீமுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அவங்க டீம் 2021 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ரேடார்லயே இல்ல, காணாம இதுல 11 பிக் பண்ணி எந்த பிளேயர் எங்க பொசிஷன் பண்ண போறங்கிறதே பெரிய இந்த டவுட். டீம்ல ஸ்பின்னரே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாண்ட்னர் என்ன பண்ண போறாங்க? அதான் கொஸ்டின். இல்ல சாண்ட்னர் என்ன பண்ண போறாங்க? வந்துட்டாரு திரும்பியும் இன்ஜிரில இருந்து. சாண்ட்னர் வில்ஜாக்ஸ் கூட ஸ்பின்ல நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல விக்கெட்டே எடுக்க முடியாத மேட்சஸ்ல அவர் விக்கெட் எடுத்து. என்னோட கொஸ்டினே மேபி இதான் என்னோட கெஸ்ஸிங் வந்து வில்ஜாக் கூட உட்கார வைக்கலாம். ஏன்னா சாண்ட்னர் வந்து பவுலிங்கும் போட்டுறாரு, பேட்டிங் பண்ணுவாரு. ஏன் அதுக்கு நீங்க ரத்தஃபோர்ட உட்கார வச்சுட்டு வில்ஜாக்ஸ் இது செலக்ட் பண்ணலாம்ல? இதுதான் கேப்டனோட சேலஞ்சா இருக்கு. பேட்டிங் மட்டும் தான். இதுதான் கேப்டனோட சேலஞ்சாவே இருக்க போகுது. யாரை உட்கார வைக்க போற, யாரை பிக் பண்ண போற. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய இதுல விஷயமா இருக்கும். திலக் வர்மா வேற இருக்காரு மிடில் ஆர்டர். மிடில் ஆர்டர்ல ஆல்ரெடி பேட்ஸ்மேன் இருக்காங்க. இல்ல வேர்ல்ட் கப்ல 3வது விக்கெட் போனதுக்கு நல்லா ஆடினா. அப்போ இருக்கிறதா
ம் இல்ல இப்போ மேபி ஒண்ணுமே அவங்க அவன் ஹிட்மேனே உட்கார வைக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் 2 ஹிட்மேன் 3 வந்து எல்லா மேட்சஸ். மேட்சுமே இப்போ இல்ல இம்பாக்ட் பிளேயர் கிடையாது, எல்லா மேட்ச் அவர் ஆடுவான்னு சொல்லிட்டு ஜெயவர்தனே சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஜெயவர்தனவே அனௌன்ஸ் பண்ணிட்டார். அவர் வந்து எல்லா மேட்சும் விளையாட போறாரு, பிளேயிங் லெவல்ல இருக்க போறாரு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து அசிஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு உள்ள இருக்கு. நிறைய மேட்ச் நீ டக் அவுட்ல இருந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணாரு. அந்த சாண்ட்னரை கொண்டு வர சொன்னது, ம். கரண் சர்மா பவுலிங் போட சொன்னது, அதுதான் நிறைய மேட்ச் டர்ன் பண்ணி வச்சது. இல்ல ஜெயவர்தனோட மெயின் கோலே அவனை ஆன் ஃபீல்ட்ல நிக்க வச்சு சஜஷன் கொடுத்து மேட்சை கேம் மாத்தணும். அதுதான் அவனோட பெரிய ஆமா, பாயிண்ட். பட் இம்பாக்ட் யாரை உட்கார வைக்க போறாங்க அகைன் கொஸ்டின். இந்த டீம்ல பிளேயிங் லெவன் செலக்ட் பண்றது தான் அவன் தலைவலியாவே இருக்கும். ஏன்னா யாருமே இருக்கவே முடியாது, உட்கார வைக்க அவங்க முடியாது. அவங்க ஆல்ரெடி 2 டீமா வச்சிருக்காங்க டீம், 2 டீமாவே இருக்கு. இப்ப அதுல ஏ டீம் பி டீம் இருக்கு. எந்த டீம் இருக்க போறாங்க அந்த சுச்சுவேஷன் ப்ளே பண்ணும். இப்போ வந்து பட் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா ரோஹித் சர்மா ஆன் ஃபீல்ட்ல இருந்தாருன்னா மும்பை அடிச்சுக்க ஆளே இல்ல. நோ அதர் டீம்ஸ். ஆனா மும்பையோட வீக்னஸ்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப எல்லாரும் இந்த மாதிரி அது அடிக்கடி இந்த சீக்காலாம் சொல்லுவாரு, கடப்பார பேட்டிங் லைன், ஒரு நல்ல பவுலிங் லைன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இண்டிவிஜுவலா பெரிய ஸ்டாரா இருப்பாங்க. பட் டீமா வரும்போது நிறைய இடத்துல சின்ன ஆமா ஒரு நிறைய ஜோக் ஈகோ ஆனிச்சுன்னா, கிளாஷ் ஆகும். ஈகோ கிளாஸ் ஆனிச்சுன்னா டீமே ஜோக் ஆயிரும். போன 3 வாட்டி பார்த்தோம் வேர்ல்டு கப் ஹார்திக் பாண்டியா. டைட்டில் வின்னர் கேப்டன்ஸ் இருக்காங்க. அதனால ஆமா, கண்டிப்பா இப்போ சான்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ அடுத்த கேள்வி. வேர்ல்ட் ம். கப் வின் பண்ண 2 கேப்டன் இருக்காங்க, ரோஹித் சர்மா ம். அப்புறமா சூரியகுமார் யாதவ். இவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஹர்திக் பாண்டியா கொடுத்தது வந்து கரெக்ட் நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி அவரு லாஸ்ட் சீசன் அவர் தானே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, லாஸ்ட் சீசன் ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் டீமோட கோஆர்டினேஷன் சரியில்லையே. ஒரு 3 டீமா பிரிஞ்சிச்சு. ரோஹித் சர்மா டீம் ஒன்னு, சூரியகுமார் டீம் ஒன்னு, இஷான் கிஷன் டீம் ஒன்னு. கண்டிப்பா ஹார்திக் பாண்டியா கேப்டன் போட்டதுக்கு அப்புறம் நிறைய நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. கோஆர்டினேஷனே இல்லாம போயிடுச்சு ஸ்ரீதர் டீமுக்குள்ள. காலு கொஞ்சம் எடுத்து கீழே இருக்குது வீடியோல. ஓ தெரியுதுங்களா? ஓகே ஓகே. கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுதோ அப்படின்னு வந்து கோஆர்டினேஷனை விட அந்த ஸ்ரீதர் சொன்ன பாயிண்ட் தான், அந்த ஈகோ கிளாஸ் இருக்கும். ம், ஏன்னா இப்போ நான் வந்து இன்டர்நேஷனல்ல ஒரு கப் அடிச்சிருக்கேன், நான் இன்டர்நேஷனல் டீம் கேப்டன், என்னோட ம், சஜஷன் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்கா முன்னாடி வைப்பாரு. இங்கிட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் 3 கப் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ம், ரோஹித் சர்மா. பட் ரோஹித் சர்மா மேபி அந்த ஒரு இது இருக்காது மைண்ட் செட்ல. ம். ஏன்னா அவர் ஆல்ரெடி அதுலயே 5 கேப்டன்சி கப்பு விட்டுட்டு ஒரு வாங்கியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. மேபி அவர் ரிலாக்ஸா இருக்கலாம் காம். பட் சூரியகுமார் யாதவ் மேபி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆமா, பண்ணாமலும் இருக்கலாம். அவர் கேட்கறதும் தப்பு இல்லைல்ல. நான் ம். கப் வின் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு ஏன்னா கேப்டன்சி T20ல கொடுக்குறாரு. ஒரு கேப்டன்சி பண்ணி கண்டிப்பா ரீசெண்ட் டைம்ஸ் எல்லா மேட்சுமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ம். ஆமா, மோஸ்ட்லி லாஸை விட வின் பண்ண எல்லாம் 90% அதிகமா இருந்திருக்கு. ஸோ அவர் 90% வின்னிங் கொடுத்துருக்கலாம் ரேஷியோ கண்டிப்பா. வச்சிருக்காரு. ம் ஆனா ஒரு அவரோட பொசிஷனே கொஸ்டினா இருந்துச்சு இப்ப ரீசெண்ட் டைம்ல, என்னடா ஆடவே மாட்டேங்கிறார் ரன் ஸ்கோர். பட் அப்படியே திருப்பி போட்டாரு வேர்ல்டு கப்ல, நிறைய ஸ்கோர் ஆமா. பண்ணிட்டாரு. நிறைய மேட்சை வந்து சிங்கிள் மேனா எடுத்துட்டு போய் மேட்சை முடிச்சாரு. ஒரு மேட்ச் யூஎஸ்ஏ கூட ஒரு மேட்ச், அந்த மேட்ச் தோத்துருந்தாங்கன்னா அவுட் ஆஃப் தோத்து தி டோர்னமெண்ட். அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், கப்பே அடிச்சிருக்க மாட்டோம். ஆமா, ஸோ அந்த மாதிரி நிறைய இதை அதே வந்து மாதிரி பாக்ஸை வந்து டிக் பண்ணிட்டே வந்திருக்காரு சூரியகுமார் யாதவ். பட் ஸ்டில் ஸ்டார் பாய் திலக் வர்மா வர இருக்காரு. ரோஹித் சர்மா வந்து இப்போ ஃப்ரீடமா ஆடலாம். வந்து இப்போ இப்போ வந்து கடைசியா வந்து நல்லாவே ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாகிட்டாரு. வந்த உடனே அடிக்கிறது தான், விக்கெட்ல பத்தி யோசிக்கிட்டே கிடையாது. என் விக்கெட் போனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்த விட அந்த மெயின் மாதிரியான மைண்ட் செட். அவரோட ஃபிட்னஸ். ஆமா, வெயிட்டை செம்மையா ஒரு குறைச்சிட்டு செம்ம 8 கிலோ ஃபிட்னஸ். குறைச்சு ஃபிட்னஸோட வந்து திரும்பி வந்துட்டாரு. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா செம்ம வைரல். அவங்க யார் அந்த டீம் ஓனரே அம்பானி வந்து வேற, நான் உங்களை அம்பானி ரோஹித் சர்மா ரெகனைஸ் பண்ணவே அடையாளமே முடியல. தெரியல. ஆ. அப்புறமா இந்த டீம்ல கண்டிப்பா வீக்னஸ் ரோஹித் சர்மா பவர் பிளே தாண்டிட்டாருனால அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ வீக்னஸ் பார்க்க இந்த டீம்ல என்ன சொல்லுங்க? வீக்னஸே இல்லையே. இந்த டீம் வீக்னஸ் குவாலிஃபை ஆகலனாதான் அவன் தப்பு. இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகலனா மும்பை இந்தியன்ஸ் மேல தப்பு, வேற டீம் அதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சொல்ல முடியாது. வீக்னஸ் அந்த பாயிண்ட சொல்லணும். கோஆர்டினேஷன் மேபி மிஸ் நம்ம ஆகலாம், கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும். டீம் ஹேண்ட்லிங்ல வந்து கரெக்டா ஏதாவது சேஞ்சஸ் இல்லாம இல்ல, அந்த இல்ல வந்து கரெக்டா பிளேயிங் பொசிஷன் லெவன் கண்டு செலக்ட் கரெக்டான பிளேயிங் லெவன் செலக்ட் பண்ண தெரியாம பண்ணாம. அந்த காம்ப்ளிகேஷன்ல. ஏன்னா ம், 22 பேரும் நல்ல ஸ்ட்ராங் பிளேயர், நான் இப்ப யாரை பிக் பண்ண போறேன் அந்த ஒரு ம். டிசிஷன் வரலாம். அதை யாரை பிக் பண்ணி வைக்கிறதுங்கள அது மிஸ் ஆகலாம். அதனால இப்போ அவங்க பிளேயர் மைண்ட் செட்டாவே ஒரு என்னன்னா, இது ஒரு மைண்ட் கேம் கிரிக்கெட்ன்றது. பிளேயர் ம், எவ்வளவு பிசிக்கல் ஃபிட்டா இருந்தாலுமே மைண்ட்ல அஃபெக்ட் ஆகலாம் மேபி. ஏன்னா நான் நல்லா தானே ப்ளே பண்ணியிருக்கேன், நான் நல்லா தானே. இப்போ சாண்ட்னர் எடுத்துக்கோங்க, ஒரு திலக் வர்மாவை எடுத்துக்கோங்க, என்னையா உட்கார வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ம். ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் மற்ற பிளேயருக்கும். அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் போன சீசன் சஃபில் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் திலக் வர்மாவை பாதியிலேயே கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க பாதியில அந்த மாதிரி. ரிட்டையர்ட் போட்டு. ஸோ மென்டலி அதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகும்போது இட் வில் அஃபெக்ட் த கேம் அஸ் வெல், கேமும் அஃபெக்ட் ஆகும்.
நல்லா விளையாடாம போகலாம் அதனால. சிஎஸ்கே வந்து சாண்டர் உட்கார வச்சாங்க. அப்போ வந்து நார்மல் பிளேயரா இருந்தாரு. இப்போ வந்து நியூசிலாந்து டீமே கேப்டன்சி பண்ணிட்டு டீம் கேப்டன் தாண்டி ஃபைனல்ஸ் வரை கொண்டு போயிருக்காரு. அவர் ஃபைனல்ஸ் கொண்டு வந்திருக்காரு. உட்கார வைக்கவும் முடியாது. நீ ஓவர் உட்காருன்னு நீங்க சொல்லவும் நல்லா முடியாது. நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், நியூசிலாந்து ஒரு டைம் மேல கப் அடிச்சிருவாங்கன்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாரு. ஆமா. கரெக்டா? நம்ம ஈஸியாலாம் அடிக்கல. மோஸ்ட்லி இப்போ பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அதிக கேப்டன்ஸ் இருக்க டீம்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான் போலயே. ஆமா. ஒரு கேப்டன் 10 போல்ட்டும் கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு நியூசிலாண்ட. ஆஹ் பும்ரா கேப்டன் பண்ணிருக்காரு. பும்ரா also captain. எல்லாருமே கேப்டன்சியோட தான் இருக்காங்க போல. அவரு டிகாக் அவரும் கேப்டனு. எல்லா எல்லாருமே ஆப்ஷனுமே வச்சிருக்காங்களே. கேப்டன்சி ஆப்ஷன் இருக்கு, யாரை செலக்ட் பண்றதுன்னு தெரியாம மும்பை ஒரு இது டீம் இருக்கு. மட்டும்தான் டிகாக்கும் 2 கேப்டன் டீம் வந்திருக்காரு. வேற அதான் மும்பை இருக்கு. டீம் மட்டும்தான் ம். 11 பிளேயர் இல்லாம 11 கேப்டன் வச்சு விளையாட போறாங்க இந்த டைம். எந்த கேப்டன் பெஸ்ட் கேப்டன்? சரி, இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்க? So, இது கேள்வியே கிடையாது. இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகலைன்னா தான் இது அவங்களோட கேள்வியே மிஸ்டேக். கிடையாது. ஆமா. ஆமா, இவங்க கண்டிப்பா Qualify நான் டெஃபினெட்லி நம்பர் ஆகல. 1 பொசிஷனுக்கு தான் போவேன். மேபி அந்த நம்பர் 1 2 3ல தான் இவங்களுக்கு ஃபைட் இருக்கும். நான் எங்க நிக்க போறேன்னு. பட் 4 பிளேஸ்ல அவங்க ஒரு கன்ஃபார்ம் வருவாங்க. சரி, இவங்க டோர்னமெண்ட்டுக்கு போகும்போது இவங்க ஃபேவரட்ஸா இருப்பாங்களா கப் அடிக்க? ஆப்வியஸ்லி இருக்கலாம். உங்க கருத்து ஸ்ரீதர்? இல்ல டின்டோ, நீங்க என்ன கொஸ்டின் பண்ணீங்கன்னு எனக்கு சரியா கேட்கல. ஃபேவரட் கப் அடிக்கிறது இவங்க கப் அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த ப்ரிடிக்ஷன் கேக்குறாங்க. கண்டிப்பா 20 டெஃபினட்டா எல்லாருமே அதுதான் ஏன்னா நிறைய நினைப்பாங்க. டீம் பார்த்தா வந்து ஏன்னா சில இந்த வீக்னஸ் டீம்ல வீக்னஸ் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. சொல்ல எதுவுமே கிடையாது. ஆமா. இவ்வளவு பெரிய டீம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கப் அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறதே பெரிய தப்பு ஃபர்ஸ்ட். அப்போ வந்து நானும் இவங்க அந்த கப் நம்பர் 1 அடிக்கலன்னா பொசிஷனுக்கு இவங்க தான் மேல போவேன். தான் கண்டிப்பா டீம் மேல ஆமா தான் தப்பு. டீம் ஆப்போனன்ட் மேல வந்து தான் ஒழுங்கா தப்பு. ஆடினாங்க சொல்ல முடியாது. டீம் மேல தான் தப்பு. இந்த சீசன்ல Yeah, that's ரெண்டே the பேருக்கு point. தான் போட்டி. ஒன்னு மும்பை, இன்னொன்னு ஆர்சிபி. இவங்க 2 பேர் தான் போட்டி. Yeah, maybe சிஎஸ்கேவும் இருக்கலாம். கண்டிப்பா ம். கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கேவும் ஒன்றும் இது பண்ண முடியாது. அவங்க எப்பவுமே லாஸ்ட்ல எப்போ போறாங்களோ அடுத்த டைம் வந்து ஏங்க வின் பண்றோம். சிஎஸ்கே பிளே ஃபுல்லா வரதே கஷ்டம்ன்றேன் நானு. பட் ஆமாங்க. டேபிள்ல எல்லா வருவாங்க. டீம் பிளே டெஃபினட்டா ஆஃப்ல டேபிள்ல எல்லா வருவாங்க. டீமுமே ரொம்ப நல்லா சூப்பரா பிளே ஆஃப்ல வச்சிருக்காங்க. வர்றது கஷ்டம் தான் வேற. அவங்க எப்பவுமே எப்போ லாஸ்ட் பிளேஸ்ல போறாங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் கப் எவ்ரி அடிச்சிருவாங்க. ஒன் கப் ஷுட் கிவ் அடிச்சிருக்காங்க. அ டஃப் காம்படிஷன். பட் ஸ்டில் ஓகே. ஆப்போசிட்ல இருக்கிற டீம் எல்லாம் டீன் யோசிச்சு பாருங்க. மும்பை, மும்பை இந்த வாட்டி ஆர் செம்ம பேலன்ஸ் போன ஆர்சிபி. வாட்டி கூட. ஆனா ரோஹித் சர்மா வந்து 2022 வந்து ஒரு பவுலிங்கே கிடையாது. இவன் டேவிட் சாம்ஸ், அப்புறமா வந்து டேவிட் ஜெயதேவ் சாம்ஸ் இல்ல, உனட்கட், டேனியல் சாம்ஸ். டேனியல் சாம்ஸ், ஜெயதேவ் உனட்கட், அந்த மாதிரி ஒரு பவுலரையில் ஆகாஷ் மத்வாலா வச்சுட்டு குவாலிஃபை பண்ண வச்சாரு. ஆனா இங்க பவுலிங் எவ்வளவு நல்ல டீமும் இருந்தும் வந்து லாஸ்ட்ல வந்து போவாது வந்து டிசப்பாயின்மெண்ட். ஆனா இந்த வாட்டி நல்ல பேலன்ஸ் சைடா வச்சிருக்காங்க. ஸோ அந்த வாட்டி கன்ஃபார்மா வந்து அவங்க ஃபைனல்ஸ் போலனா தான் ஒரு தப்பே தவிர அவங்க கண்டிப்பா ஃபைனல்ஸ் போவாங்க. கப்பும் அடிக்கிறதுக்கூட வாய்ப்புகள் 90% இருக்கு. கண்டிப்பா. ஓகே, நம்ம 2 டீமும் பார்த்தாச்சு இன்னைக்கு. மீதி 2 டீமும் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஓகே, பாய். முடிச்சுக்கலாம். இத்துடன் பாய். உங்களுடன் ஓகே விடைபெறுவது ஓகே. உங்கள் டீன் பிரவுன் அண்ட் ஸ்ரீதர் அண்ட் பிரபாகரன் தூயன். ஓகே, வீடியோ முடிஞ்சுச்சு. அவன் நவீன் ஓகே, கால் we'll பண்ணி see இந்த you வீடியோ tomorrow. கட் பண்ண சொல்லுங்களா? ஏண்டா ஓகே, ஓகே. பொட்ட டீன் பிரவுன், இவ்வளவு நேரம் ஆட்டிண்டு பிளேயிங் 11 ஆட்டிண்டு வந்தேலே, இப்ப பிளேயிங் சரி 11 சரி சரி கேட்டேலா? சரி பிளேயிங் லெவன். சாரி. அது இந்த ஏய் வீடியோ முடிச்சு. கல்யாணம் இந்த வீடியோ வந்து பாய் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டுரு. ஓகே, இந்த சீன். ஓகே, பிளேயிங் 11 இப்போ ஃபர்ஸ்ட் பிரபாகரன் மும்பை கிட்ட இந்தியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். சிஎஸ்கே சிஎஸ்கே சொல்லியாச்சு. சிஎஸ்கே பண்ணியாச்சு. சொல்லு. சிஎஸ்கே பண்ணியாச்சு. பட் 11 சொல்லல. 11 சொல்லியாச்சு ப்ரோ. சஞ்சு இல்லையே. சாம்சன் இல்ல சொல்லல. நல்லா யோசிச்சு பாருங்க. சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 சொல்லுங்க. சொல்லுங்க ஸ்ரீதர். சிஎஸ்கே பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், எம்எஸ் தோனி அண்ட் சஞ்சு சாம்சன், பிளேயிங் டெவால் 11 பிரேவிஸ், ஆர்டரா ஆயுஷ் மாத்ரே. ஆர்டர்லாம் டீன் பிரவுன் பிளேயிங் 11ன்றது நம்ம ஆர்டர் வைஸ்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்க 1 டவுன் ஆயுஷ் மாத்ரே போறேன்னு சொல்லுவீங்க. பட் ஆயுஷ் மாத்ரே 1 டவுன் ஆடுவாரா மேட்ச்ல? நீ அதுதான் என்னோட உன்னோட பிளேயிங் கேள்வி. 11 சொல்லு. அவங்க எப்படி போவாங்க இல்ல, சொல்லு. என்னோட நீ பிளேயிங் இப்படிதான் 11 போவாங்க. பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், 1 டவுன் ஆயுஷ் மாத்ரே, 2 டவுன் வந்து உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ், அண்ட் தென் எம்எஸ் தோனி, சிவம் துபே, ஜேமி ஓவர்டன், அன்சுல் காம்போஸ், அப்புறம் நூர் அகமது, ராகுல் சஹர், அப்புறம் மேட் ஹென்ரி. அவ்வளவுதான். ஓகே, நீங்க என்னோட சொல்லுங்க. என்னோட சஜஷன் என்னன்னா ஒரு நான் வந்து ருத்ராஜ் ஏதோ சொல்லிட்டு மாதிரி 11 தான் சொல்லியிருக்கேன்.
அதனால நீங்க அதுல ஏதாவது பாயிண்ட் எடுத்து பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க. இல்ல நானும் என்னோட சஜஷன் தான் சொல்ல போறேன். அவர் வந்து ருத்ராஜ் எல்லா இன்டர்வியூலும் நான் தான் விளையாட போறேன்னு சொல்றாரு. பட் அது சர்ப்ரைஸா கூட இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தா சஞ்சுவும் ஆயுஷும் தான் போவாங்க ஓப்பனிங். ருத்ராஜ் வந்து ஒன் டவுன் வரலாம். மேபி இருக்கலாம். ஏன்னா போன ம். சீசனே பாத்தீங்கன்னா ரோஹித் ஒன் டவுன் அந்த மாதிரி தான் ருத்ராஜ் அந்த மாதிரி ஸோ பொசிஷன்ல தான் ருத்ராஜ் ஆடிட்டு வந்து இருந்தாரு. ஒன் ஸோ டவுன். ஆமா, ஸோ அவர் பேபி ஏபிடி வந்து அவர் அதுக்கப்புறம் வரலாம். சுபம் சிவம் டூபே அப்புறம் எம்எஸ்டி. அந்த எம்எஸ்டி எடுத்து அந்த இடத்துல வந்து பேலன்ஸா எம்எஸ்டி இருக்கிறதுக்கு சொல்லுங்க. எம்எஸ்டி ஆட வரா பிளேயிங் லெவல்ல. இருப்பார் கண்டிப்பா இருப்பார். ஏன்னா அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காரு, விளையாட வந்திருக்காரு, நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இல்ல இப்போ பிரசாந்த் வீர்னு ஒருத்தர் இருக்காரு பத்ரி தெரியுமா? பத்ரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு தோனி கிட்ட. இப்ப நான் பேசும்போது இந்த சிஎஸ்கே இப்ப கடைசியா இப்ப இது வச்சாங்களா ஓப்பனிங் செரமனி, அவன் கேட்கும் போதே முடியல, கால்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஆடுறதே கஷ்டம் தான் அப்படின்னு சொன்னான் பத்ரி கிட்ட. இல்ல இதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்றது. இப்ப ருத்ராஜ் சொல்லல நான் தான் ஓபன் பண்ண போறேன் அப்படின்ட்டு. ஏன் நம்ம ரோஹித்தை பாரு, லாஸ்ட் இயர் என்ன நடந்துச்சு, அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஏன் நடக்கும். கண்டிப்பா ஆடியன்ஸ்க்காகவே டோனி ஆன் ஃபீல்ட்ல இருக்க சான்ஸ் இருக்கு கண்டிப்பா நிறைய. இருக்கும். ஏன்னா அவங்க டிக்கெட் சேல் பண்ணணும் டேன். அல்டிமேட்லி ம். நிறைய இது பிசினஸாவும் நிறைய அவரோட இருக்கும். கடைசி சீசனா அதுக்காக இருக்கிறதுனால அதுக்காக சஞ்சு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா தோனி ஒரு ஆன் போனதுக்கு ஃபீல்ட்ல அப்புறம் இருப்பாரு. ஃபேஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்காது அப்படின்னு ஸோ சஞ்சு எடுத்திருப்பாங்க. பிரசாந்த் வீர் வருவாரு. அப்புறம் ஓவர்டன். பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நூர் அகமத், ராகுல் ராகுல் சகர் வந்து ஒரு ஆப்ஷன். இம்பாக்டா வச்சுக்கலாம், மேபி உள்ள வச்சுக்கலாம். அப்புறம் கலீல் அகமத். அவ்வளவுதான் நினைக்கிறேன். 11. இதுக்கு மேல இம்பாக்ட்ல பவுலிங் மேபி. தான் கொஞ்சம் இதுக்கு வீக்கா இருக்கு, மேலனா அது மட்டும் பவுலிங் கரெக்ட். ஏன்னா இப்ப பவுலிங் பாரு, ஆப்ஷனே போலே ஏன்னா பிரபாகரன். நீங்க மேட் பேட்டிங்ல ஹென்ரிலாம் வந்துட்டேன். எடுக்கவே பவுலிங் மாட்டீங்களா? ஆப்ஷன் தான் எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. யாரை சூஸ் பவுலிங் பண்ண. வந்து அவங்களுக்கு ஜாக் ரொம்ப ஃபோக்ஸ், ஆப்ஷன் கம்மியா மேட் தான் இருக்கு. ஹென்ரி, இல்ல ஸ்பென்சர் முகேஷ் ஜான்சன் சௌத்ரி. எடுத்ததெல்லாம் வந்து இல்ல செம்மையா ஸ்பென்சர் இருக்கு ஜான்சன் டேன். ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தது வந்து தப்பா, ரொம்ப யாரை சூஸ் தப்பு பண்ண தான். போறாங்க அதான் கொஸ்டின். டேன் ப்ரூன் இப்போ உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் இல்லைன்னா உங்களுக்கு தான் போய் ஆகணும். வேற எதுவுமே பண்ண முடியாது. இல்ல ஸோ இருக்கிறவங்க வச்சு தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் விளையாடி ஆப்ஷன் ஆகணும். வந்து வந்துச்சு அவங்களுக்கு. நேதன் வைஸ் பதிலா அவங்க பாட்மன் எடுக்கு பதிலா ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்து வச்சிருக்காங்க. அது என்ன லாஜிக்னே புரியல. மேபி அவங்களோட ஐடியாலஜி ஏதாவது பண்ணி எடுத்திருக்கலாம். அது ஜேசன் ஹோல்டர் அப்பயே ஆக்ஷன்ல பிக் பண்ணிருக்கலாம். பவுலிங் தான் எனக்கு ஜேசன் கன்ஃபியூஸ். ஹோல்டர் அவங்க விட்டாங்க. எப்படி எடுக்க போறாங்கன்னு தெரியல. பவுலர் இட்ஸ் அப் டு தேம். ஜேசன் ஹோல்டரை விட்டுட்டு சகரி நம்ம ஃபோக்ஸ அப்படி போனாங்க. நினைக்கிறோம். கண்டிப்பா அவங்க சைன் பண்ணலாம் மேட்சஸ்ல. சரி, ஓகே. இப்போ வந்து மும்பை லெட்ஸ் see இந்தியன்ஸோட it on பிளேயிங் later. 11. மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 11 போயிடலாம். மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் லெவன் வந்து கொஞ்சம் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு யோசிக்க விஷயம். வேண்டியது. யாரை எடுக்கிறதுனே எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் 4 ஃபாரினர்ஸை செலக்ட் பண்ணுவோம். நான் வந்து கண்டிப்பா டிக்காக் தான் போவேன். டிக்காக்கு, வில்ஜாக்ஸ், சாண்ட்னர் அண்ட் போல்ட், 4 ஃபாரினர்ஸ். அண்ட் தென் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் நமந்தீர், அல்லா கசன் பாருங்க. ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. சரி நான் 11 சொல்றேன். முடிச்சிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் அவர் பேர் என்னங்க, தீபக் சஹர். அவ்வளவுதான். அஸ்வினி குமார். அவர் அஸ்வினி இம்பாக்ட் குமாரும் இம்பாக்டா வேணாம், விளையாடுவார். யாரும் நான் வேணாம். நான் இம்பாக்டா தான் போடுவேன். இம்பாக்ட் வந்து நான் சர்துல்லா போடலான் இருக்கேன். லார்ட் சர்துல். அஸ்வினி குமார் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு ஏன்னா அவருக்கு ஒரு டீம். பேட்டிங் கூட ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி நிறைய இருக்கு லார்ட் சர்துலுக்கு. நான் ஸோ ட்ரெண்ட் போல் ஒரு பதிலா சில ட்ரெண்ட் மேட்சஸ்ல போல் பதிலா அவருக்கு நல்லா கிளிக் ஆகும். ட்ரெண்ட் போல் பதிலா அஸ்வினி குமார் கொண்டு வந்துட்டு அதுக்கு பதிலா ருதர்ஃபோர்ட உள்ள இருக்கலாம். நல்ல பினிஷர். இல்ல கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ராங்கா. ஆல்ரெடி நம்மளுக்கு கடப்பார லைனப் தான். ஸோ ஒரு ஃபோர்ட் தேவைப்பட மாட்டாரு. ஓகே. என்னோட ஆப்ஷன் அதுதான். அதான் நானும் சொல்ல வரேன். அவர் தேவைப்பட மாட்டார் ம். 11க்கு. இம்பாக்ட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட 11 பாத்தீங்கன்னா ஏன் ரோஹித். லெவன்ஸ்லயே தேவைப்பட மாட்டாரு, அப்புறம் எப்படி இம்பாக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க? இல்ல இம்பாக்ட்ல கூட வச்சுப்பாங்க. 11 டீம் என்னோட வந்து இம்பாக்டே ஐடியா தேவையில்ல, பாத்தீங்க. இம்பாக்ட் வேற தேவையில்ல அந்த மாதிரி தான் இருக்கு. என்னோட ஐடியா பாத்தீங்கன்னா பேட்டிங்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ரதர்ஃபோர்ட் தேவைப்பட மாட்டாரு, அவ்வளவுதான். இம்பாக்ட்லயும் வச்சுக்க மாட்டாங்கன்றீங்க அப்படிதானே? ம். இவங்க இந்த பிளேயிங் லெவனோட அடுத்த அடுத்த அந்த இன்னும் 2 வருஷத்துல வர மெகா ஆக்ஷன் தான் தலைவலியா இருக்கும். யாரை ரிலீஸ் பண்றது, யாரை வச்சுக்கிறது. ம். பிளேயிங் லெவன் சொல்லுங்க. ரோஹித், குவிண்டன் டிகாக்கு, திலக் வர்மா, சூரியகுமார், பாண்டியா, வில்ஜாக்கு, நமந்தீர், மிச்சல் சாண்டர், அப்புறம் போல்ட்டு, பும்ரா.
அப்புறம் நம்ம எப்பயும் போல லார்ட வந்து இம்பாக்ட்ல வச்சுக்கலாம். சாகர் சாகர் அப்ப தீபக் சார் எடுக்க மாட்டீங்களா? தீபக் தவிர தான் அவர் இன்னும் ஹெல்த் அவர் ஓகே, சரி. ஓகே இன்னும் வரல, இன்னும் ப்ராப்பரா அனௌன்ஸ் கொடுக்கல. நான் சொன்னதே 11 தான். இப்ப அவரே ஆப்ஷனலா தான் வைக்க போறாங்க அவங்க. ஓகே, கார்பின் பாஸ் கூட பாத்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான். கார்பின் இதுதாங்க பாஸ் நல்ல அவர் மும்பை ஒரு பிளேயர். ஆள் இந்தியன்ஸ்ல கூட பிரச்சனை. மதிக்க மாட்டீங்க. இல்ல கார்பின் பாஸ் இதுதாங்க போன மும்பை வாட்டி இந்தியன்ஸ். செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஒரு 2 மேட்ச் ஆனாரு, 2 மேட்ச் நல்லா ம். பெர்ஃபார்ம் பண்ணாரு. இல்ல இதாங்க மும்பை பேட்டிங் இந்தியன்ஸ்ல பவுலிங் பிரச்சனையே. ரெண்டுமே சூப்பரா பண்ணுவாரு. இப்ப யாரை எடுப்பாங்கன்னு தெரியாது. ருதர்ஃபோர்டு என்ன மாதிரி டீம் இப்ப வச்சிருக்கானுங்க. நம்ம 3 பேருமே ஒரு ராபின் வின்ஸ் பாத்தீங்கன்னா அவரு கூட சூப்பரா பேட்டிங் ஆடி இருந்தாரு. சூப்பரா பேட்டிங். ஒரு 2-3 மேட்சஸ் சான்ஸ் கிடைச்சது அவருக்கு. நல்லா தான் பண்ணாரு. சரி ஓகே டீன், நீங்க சொல்லுங்க. இது தாண்டி மயங்க் மார்க்கண்டே லெக் ஸ்பின் வேணும்னா மயங்க் மார்க்கண்டே எடுத்துட்டு வரலாம். இல்ல அல்லா ம். காசன் பார் சூப்பரா போலிங். அவர் மிஸ்ட்ரி போலர் அல்லா காசன் உள்ள வந்தாருன்னா ஆப்கானிஸ்தான் எந்தெந்த லீக்ல போயிருக்காரோ எல்லாருமே கதற விட்டுருக்காரு. அவர் போறது இது லெக் கட்டரா கூகுளே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஒண்ணு சூப்பரா போலிங் கொடுத்து. தெரியும் டீன் ப்ரௌன் அவர் கதற விடுறாரோ குனிய வச்சு விடுறாரோ, நீங்க உங்க பிளேயிங் லெவன் சொன்னீங்கன்னா பிளேயிங் கம்ப்ளீட் லெவன் வந்து பண்ணிக்கலாம். ஹிட்மேன், ம். ஹிட்மேன். அப்புறமா டீகாக், ம். ஒன் டவுன் வந்து ஓகே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் திலக் ஒரு மார்ச் ஒன் டவுன் நீங்க இறங்குனா திலக் வர்மா போவீங்க. பட் அவரு 20 balls 20 runs கன்சிட் பண்ணாருன்னா என்ன பண்ணுவீங்க? திலக் வர்மாவும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஃப்ரீயா விடணும். கம்மியா இருக்கு நீங்க கண்டிப்பா நல்லா நோட் அவருக்கு. பண்ணி பாத்தீங்கன்னா ம். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது சவுத் ஆப்பிரிக்கால வந்து திலக் வர்மா 3 மேட்ச் தொடர்ந்து செஞ்சுரி அடிச்சாரு ஒன் டவுன்ல. அவரால் முடியும். அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீ ஏன்னா நடுவுல விராட் கோலியோட ரோல்ல வந்து அவர் எடுத்துக்கிட்டாரு. பட் ஏன்னா அந்த விராட் கோலி மாதிரி செஞ்சுரிக்கு அப்புறம் அவர் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணலையே அந்த ஒன் ஆமாண்டா டவுன் அவங்க பொசிஷன்ல. டீம்ல இருந்து வந்த ரோல் வந்து நீ வந்து ஆங்கரிங் பண்ணு விராட் கோலி மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே ஹிட்டரு. ஏன்னா அபிஷேக் சர்மா ஹிட்டரு, ஏன்னா போன இஷான் சீசன் கிஷான் பாத்தீங்கன்னா ஹிட்டர். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்றதுனாலதான் அவர் வெளியே கூப்பிட்டாங்களே எப்பவுமே எப்பவுமே ரிட்டையர்ட் வந்து போட்டு. அவர் மேட்ச் வின்னர். அவரால் நான் நினைச்சாருன்னா ஒத்தாரா மேட்ச் முடிச்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் திலக் வர்மா. அட்ரஸ் அப்ப ஸ்கை, அவர் ஒரு ஆள் மட்டும் ஆடிட்டு போலாமே. பிளேயிங் 11 இது பிளேயிங் 1 ஹார்திக் போதும்ல. ஹார்திக் பாண்டியா. நான் வந்து அவன் இருப்பாரு, ம். நான் பேட்டிங் ஆர்டர் தான் சேஞ்ச் பண்றேன் தவிர அவர் இல்லைன்னு சொல்றேன் டீம்ல. ஓகே 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 ஹர்திக் சொல்லுங்க. பாண்டியா ஹர்திக் பாண்டியா அடுத்தது வந்து வில் ஹர்திக் பாண்டியா ஜாக்ஸ். டேரக்டா டூலோனா? 3 ஏன் இல்ல 3? வில் ஜாக்ஸ் முன்னாடி அடுத்து எப்படி? ஹர்திக் பாண்டியா. ஏன் சூரியகுமார் யாதவ் இருக்காரு, அவரு ஏன் அதான் விட்டீங்க? சூரியகுமார் தான் 2 டவுன் ஓ இன் 4. அப்படிங்களா? ஓகே ஓகே. ஓகே, அப்படி அடுத்தது வந்து ஓ, வில் ஜாக்ஸ். சூரியகுமார் மாதிரி ஒரு பிளேயரை 2 டவுன் போட்டு நீங்க திலக் வர்மாவை 1 டவுன்ல போடுறீங்க. இது என்ன ஆப்ஷன் புரியலையா? ஓகே பாருங்க அவர் நல்லா பண்ணிருக்காரு. ஓகே. நான் 1 தான் டவுன் சொல்றேன். திலக் வர்மா, 2 அடுத்தது டவுன் வந்து ஸ்கை, 3 டவுன் வில் ஹர்திக் ஜாக்ஸ், வில் ஜாக்ஸ், ஹர்திக் 4th பாண்டியா. டவுன் ஹர்திக் பாண்டியா. ஓகே. ம். அடுத்தது வந்து நமந்தீர் போனாட்டி எல்லா மேட்சுமே பினிஷிங் செம்மையா பண்ணி வச்சாரு மும்பை இந்தியன்ஸுக்கு. அடுத்தது வந்து ஓகே. மிச்சல் சாண்டனரு, ம். பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், ம். ம். தீபக் சகர், அப்புறமா வந்து ம். இம்பாக்ட்ல வந்து அல்லா கசன்பர். சரி ஓகே. இப்போ நீங்களே இவ்வளவு நேரம் ரத்தஃபோர்ட்னு சொன்னீங்க. பட் நீங்களே ரத்தஃபோர்டை சூஸ் உங்களாலே பண்ணலையே. சூஸ் பண்ண முடியலையே. ரதர்ஃபோர்டு வந்து நான் என்ன ம். சொல்றேன்னா இப்போ நமந்தீர் வந்து சிறப்பா போனா உடனே ரதர்ஃபோர்டு உள்ள எடுத்துட்டு வரலாம். பினிஷிங் ரோல்ல சொல்றேன். ம். நமந்தீர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் எதுக்கு நம்ம திரும்பி எடுக்கணும். அவர் நல்ல பிளேயர் தான் கண்டிப்பா. ம். ஓகே சரி, இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு சரி வந்து ஓகே. யாருமே ரிக்கில்டனை பத்தி பேசவே மாட்டீங்களே. ரிக்கில்டன் ரிக்கில்டன் ரீசன்ட் டைம்ஸ்ல ரிக்கில்டன் T20 நல்ல வேர்ல்டு பேர் கப்ல தாங்க. சூப்பரா ஆடி சிம்பிள். இருந்தாரு. செம்ம இது ரிக்கில்டனோட பர்ஃபார்மன்ஸ் பொசிஷன் பண்ணிருக்காரு. வந்து சிம்பிள் தான். டிகாக் பெர்ஃபார்ம் பண்ணா ரிக்கில்டன் உள்ள வந்துருவார். சிம்பிள். யாரு ரீப்ளேஸ்மெண்ட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. ஒரு பிளேயருக்குமே அவங்க அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே பேலன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்க. ஓகே. சூப்பரான ஒரு எல்லாத்துக்கும் வச்சு ஸ்குவாட் பட் வச்சிருக்காங்க. இவ்வளவு நல்ல பிளேயர்ஸ பெஞ்ச்ல உட்கார வைக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. வேற வாய்ப்பேகளே கிடையாது. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு 2 டீம் இருக்கு. எல்எஸ்டியும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப். என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து இன்னொரு டீம் குவாலிஃபை ஆகும். அது வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாபா இருக்கும். நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம டெல்லி கூட இருக்கலாம். டெல்லியும் இருக்கலாம். சரி ஓகே, நம்ம நாளைக்கு டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 டீம் குவாலிஃபை ஆகணும். எந்த டீம் நினைக்கிறீங்க? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. மும்பை, டெல்லி, ஆர்சிபி, பஞ்சாப். ஓகே, நீங்க ஸ்ரீதர்? நான் வந்து மும்பை, ஆர்சிபி அண்ட் தென் பஞ்சாப், அதுக்கப்புறம் மோஸ்ட்லி கேகேஆர்.
கேகேஆரா? யா ஓகே ஏன்னா பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய ஓகே இருக்கு, ஓகே அக்ரி சூப்பரா அக்ரி பண்ணியிருப்பான். இட்ஸ் டு சரி ஓகே சூட் பிளே ஆஃப்ல வருவான்னு நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல, மேட்சஸை பொறுத்து தான் நம்ம சரி ஓகே டிசைட் பண்ண முடியும். இப்போ சரி ஓகே மேட்ச் ஸ்டார்டிங்க்கு முன்னாடி என்னோட பிளே ஆஃப் இதுதான். என்னோட டாப் 4 வந்து மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, பஞ்சாப். எனக்கு வந்து சிஎஸ்கே உள்ள வருவாங்களோ எனக்கு தோணுது. டாப் 4 நீ சிஎஸ்கே சொல்லும் போது நான் கேகேஆர் சொல்லக்கூடாதா? கேகேஆர் ஏதோ நான் கேகேஆர் ஃபோர் தான் சொல்லிட்டேன் கேகேஆர் நீ நானு. சொல்ல வேணாம்னு சொல்ல, ஆனா கேகேஆர் விட சிஎஸ்கே கொஞ்சம் பேட்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ ஆஸ் அ சிஎஸ்கே கன்னியா என்னுடைய அப்புறம் நான் சொல்றேன். கணிப்புப்படி ஆமா சிஎஸ்கேக்கு முன்னாடி சிஎஸ்கே கன்னி கேகேஆர் இருப்பாங்க. சிஎஸ்கே கன்னியே வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாதுன்னு அவன் சொல்றான். உள்ள வர்றது கொஞ்சம் கஷ்டம். எல்லாருமே போலிங் அதான் வந்து சொல்லுவாங்க, ப்ரூவ் பண்ணும். நானும் அதுதான் போலிங் சொல்றேன். ப்ரூவ் பண்ணணும். சிஎஸ்கேக்கு முன்னாடி தான் கேகேஆர் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ என்னோட பிளேயிங் அந்த டாப் 4 பாத்தீங்கன்னா கப்ப தூக்க போறது மும்பை டீம். இது நான் கேகேஆர் பதில் எல்எஸ்ஜி செலக்ட் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா எல்எஸ்ஜி ஒரு டீம் நான் மறந்துட்டேன் நான். கண்டிப்பா அவங்க டீமும் நல்லா இருக்கு, சோ நான் எல்எஸ்ஜி செலக்ட் பண்றேன் பிளே ஆஃப் உள்ள. ஓகே எல்எஸ்டி டீம் மும்பை நல்லா ஆர்சிபி, மும்பை அவுட் ஆஃப் பேட்டர்ன். ஆமாங்க, அவுட் மும்பை ஆஃப் பேட்டர்ன்ல ஆர்சிபி, யாராவது வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் பஞ்சாப், பண்ணுங்க. எல்எஸ்ஜி. ஓகே அவுட் ஆஃப் பேட்டர்ன்ல யாராவது வந்துட்டாங்கன்னா உனக்கு சொல்ல முடியாது, அப்படியும் கூட இருக்கலாம் மேபி. டக்குன்னு டாமினேட் சரி பண்ணா உங்களுடைய டாப் 4 சொல்லுங்க நவீன். வேற டாப் 4 ஸ்டோரா மும்பை வந்து கப்ப தூக்குவாங்க. ஓகே செகண்ட்ல வந்து பஞ்சாப் முடிப்பாங்க. தேர்ட் ஆர்சிபி, ஃபோர்த் டெல்லி. ஓகே பக்கா சரி எல்லாரும் ஓகே, பட் ஆனா சுயேட்சையா ஜிடியும் நல்ல சுயேட்சையா டீம் தான். மும்பை இப்போ இந்தியன்ஸ் ஜிடி யாரையும் இது பண்ண மாட்டீங்களா? ஜிடி ஜிடி வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஜிடி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே பாத்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் செம அங்க என்ன பர்ஃபார்மன்ஸ். ப்ராப்ளம்னா சாய் பட்லர் சுதர்ஷன், வந்து சாய் சு, அவங்க சுமன் டாப் கில். 3 தான். டாப் 3 பட்லர் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அப்போ டாப் 2 மட்டும் தான் அடிச்சாங்க. இது கிடையாது. அனுஜ் ராவத் அவரு இன்டர்நேஷனல் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. ஐபிஎல்ல ஃபார்ம் ஐபிஎல் அது ஐபிஎல் மும்பை ஃபார்ம் மும்பை வந்துட்டாலே ஃபார்ம் வந்துறாரு மும்பைன்னு வந்தாவே போட்டு பொழந்து கட்டிடுவாரு அவரு. ப்ளூ சட்டை மாறனை பார்த்தா அவருக்கு கொஞ்சம் பிடிக்காது, அவருக்கு அலர்ஜி, அதனால கண்டிப்பா ஃபார்ம் வந்துட்டாரு. ப்ளூ சட்டை மாறு. சரி ஓகே சிஎஸ்கே வந்தாலும் வாய்ப்பு இருக்கு, சர்ப்ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி போலிங்ல நல்லா கொஞ்சம் டை அப் பண்ணி வாய் வேணா போட வாய்ப்பு இருக்கு. சரி சரி ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் நம்பணும். நவீன் இது கல்யாணம் இதை கட் பண்ணு. யங்ஸ்டர்ஸ் கிட்ட மேபி ஏதாவது ஒரு இன்புட் இருந்து சிஎஸ்கே என்ன ப்ராப்ளம்னா பவுலிங் டெத் பவுலிங்கே இல்ல. சரி டேய் முடிச்சிடலாம். ஓகே ஓகே